யாரா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். நாங்க என்ன வேணாலும் கொஸ்டின் எடுப்போம், எப்படி வேணாலும் எடுப்போம். இப்போ உண்மையிலே தமிழ் கொஸ்டின்ல இருந்து இவங்க இங்கிலீஷை டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களா, இல்லைன்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ல இருந்து தமிழை டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களா, ஒரே குழப்பமா இருக்கு. 2 லைன் தான். ஒரே கேள்வியில் 3 தப்புகளை கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு புத்திசாலிகள் நிறைந்த ஒரு அரசவையாக, எக்ஸ்பர்ட் கமிட்டிகள் இருந்த ஒரு அரசவையாக நம்முடைய டிஎன்பிசி விளங்குகிறது என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். உயர்நீதிமன்றம் ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி வெளியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டது. அதனால நாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும் நாங்க ஃபைனல் ஆன்சருக்கே விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட டிஎன்பிசி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அனைவரும் சமம் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது அவங்க யாரா இருந்தாலும் சரி, பெண்களை ஆபாசமா விஸ்தரிக்கிறது ஒரு பக்கம், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று தவறா டிரான்ஸ்லேஷன் பண்ணது ஒரு பக்கம், அப்புறமா நம்மளுடைய வைகுந்த பெருமாள் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் ஹேர் கட்டிங், முடி வெட்டுபவர்களின் கடவுள் அப்படி சொன்னது ஒரு பக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கரை அவரே அவமானப்படுத்திட்டாங்க. அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தையே பாத்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்க. அதனால எங்களுக்கு யாரா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். நாங்க என்ன வேணாலும் கொஸ்டின் எடுப்போம், எப்படி வேணாலும் எடுப்போம். அரசியலமைப்பை உருவாக்கிய அந்த நிர்ணய சபையின் தலைவர் திரு அம்பேத்கர் அவர்கள் 2 வருடங்கள் 11 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாட்கள் உட்கார்ந்து அந்த அரசியலமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் சாதாரணமாக உருவாக்கப்பட்டது கிடையாது. நிறைய உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல கேள்விகள் கேட்கும்போது சாதாரண பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி 2024ஆம் வருடம் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு தேர்வு, அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல நான் இன்டர்வியூ போஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரே கேள்வியில 3 தப்பு. உலக வரலாற்றில் இந்த மாதிரி தப்பா கேட்க முடியாது. ஒரு கேள்வி, அதாவது 2 லைன் தான். ஒரே கேள்வியில் 3 தப்புகளை கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு புத்திசாலிகள் நிறைந்த ஒரு அரசவையாக, எக்ஸ்பர்ட் கமிட்டிகள் இருந்த ஒரு அரசவையாக நம்முடைய டிஎன்பிசி விளங்குகிறது என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரே கேள்வியில் 3 தப்பு. தி ஃபார்மர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் borrowed the concept of fundamental rights from the அதான் கொஸ்டின். The farmers of the Indian constitutions borrowed the concept of fundamental rights. இது farmers of the Indian constitution கிடையாது, the framers of the Indian constitutions. framers என்பது வேறு, farmers என்பது வேறு. framers FRAMERS, framers of Indian constitution, அதாவது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்ற அர்த்தம். இது farmers of Indian constitution. farmerனா யாரு? ஃபார்மர் சிஎம், ஃபார்மர் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதாவது இதற்கு முன் இருந்த முதல்வர், அதுதான். அதுக்கு முன்னாடி இருந்தவர், அதுக்கு பேர் தான் ஃபார்மர்ஸ். இவங்க அப்ப இங்கிலீஷ்லயும் இவங்களுக்கு கேட்க தெரியல. சரி, ஓகே, இங்கிலீஷ்ல கேட்க தெரியல, தமிழ்லயாவது கேட்க தெரியுதான்னு பார்ப்போம். தி ஃபார்மர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் borrowed the concept of fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னது? அடிப்படை உரிமைகள். இங்க பாத்தீங்களா, அடிப்படை கடமைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள். எப்படி? ஃபார்மர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள். இப்ப உண்மையிலே தமிழ் கொஸ்டின்ல இருந்து இவங்க இங்கிலீஷை டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களா, இல்லைன்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ல இருந்து தமிழை டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு சில கொஸ்டினை பார்க்கும்போது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கு, ஒரு சில கொஸ்டினை பார்க்கும்போது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள், சரி ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. ஃப்ரேமர்ஸுக்கு ஃபார்மர்ஸ் சொல்லிட்டீங்க, என்னமோ தப்பு விட்டுருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அடிப்படை உரிமைகள் சொல்லணும். பட் இங்கன்னு சொன்னீங்க அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் பதிலாக அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் எங்க இருந்து வந்துச்சு? அவங்களுக்கு ரஷ்யா, இங்க ரஷ்யாவே இல்லை, சரி விட தெரியவில்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்ல போகிறது? ஒரே கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3 தவறு. ஃபார்மர்ஸ், ஃப்ரேமர்ஸுக்கு ஃபார்மர்ஸ் போட்டாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் போட்டாச்சு. அப்ப இன்னொரு தப்பு, என்ன தப்பு? ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். அதாவது என்னன்னா, அது ஒண்ணுமே புரியல, விளங்கல. அதாவது இந்த கேள்வியே தமிழ்ல படிச்சா விளங்காது. அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்க அரசியலமைப்பு, கனடா அரசியலமைப்பு, ஆன்சர்லாம் 4 ஆன்சர் பிரச்சனை எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை போன்ற கேள்விகளை கேட்கும் பொழுது நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல கேட்டு தமிழ்ல அடிப்படை கடமையும் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க கொடுக்க போறீங்க? இப்ப தமிழ்ல படிச்சவங்களுக்கு விடை தெரியவில்லை அப்படின்னா ஆன்சர் வரும். இங்கிலீஷ்ல படித்தவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ வரும். அப்ப தமிழில் படித்தவர்கள் இதற்கு மதிப்பெண் இலக்க நேரிடும். இங்கிலீஷ்ல படிச்சவங்களும்
ஃப்ரேமர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும், ஆனா ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ தமிழ்ல படிச்சவங்களுக்கும் இது தெளிவில்லை, இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கும் இது தெளிவில்லை. இதற்கு வந்து நீங்க ஆன்சர் கீ வேற ஃபைனல் ஆன்சர் கீ கூட ரிலீஸ் பண்ணல. ஏன்னா எந்த எக்ஸாமினேஷனுக்கும் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது, உயர்நீதிமன்றம் ஃபைனல் ஆன்சர் கீயை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி வெளியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டது. அதனால நாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும் நாங்க ஃபைனல் ஆன்சர் கீ விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல தான் வந்து ஹைகோர்ட் அவங்களுடைய ஆர்டர் தான் ஃபைனல் அப்படின்னு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதியானது. அந்த உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்குது அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் கீ விடணும்னு சொல்லிட்டு. ஆனா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த உயர்நீதிமன்றம் சொன்னது இறுதியானது அப்படிங்கிறது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு அனுப்புறாங்க. இதை போன்ற தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா இனிமேலாவது டிஎன்பிஎஸ்சி திருத்திக் கொள்ள வேண்டும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்றால் அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு அந்த டிரான்ஸ்லேஷனை டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் படித்துக் கொள்ள வேண்டும். இனிமேலாவது நீங்க படிச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் என்ன, வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன், அடிப்படை உரிமைகள் என்றால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகள் என்றால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், ஹைகோர்ட் என்றால் உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்றால் உச்சநீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு கமிட்டி சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த கமிட்டியை கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு 3 வருடம் உட்காந்து படிங்க, அப்பதான் இதெல்லாம் தெரியும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நன்றி.